எனக்கும் ரங்கம்மாவுக்கும் இருக்கிற பழக்கத்தை வச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டினா போ. சரி விடு, அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு எதுக்கு? நம்ம நினைச்ச பிளான் சக்சஸ் ஆச்சுன்னா லட்சுமிபதி வயலுக்கும் நமக்கும் உள்ள கேஸை அடைச்சிடணும், அவ்வளவுதான். அதை மட்டும் மறந்துடாத. நீங்க அடிக்கடி ஞாபகப்படுத்த தேவையில்லை. எனக்கு ஒன்றும் மறந்து போற வயசு வரல. இங்க பாருங்க, இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எழுத்துப்பூர்வமா எதுவுமே இருக்காது. அதாங்க என் பயமே. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. வாங்க போலாம். கருப்பு நிலா நீதான் கலங்குவதே. நான் ஒரு கதை சொல்றேன், அதுக்கு நீங்க விட சொல்லுங்க. கண்ணு சிவப்பா இருக்கும் ஆனா ராட்சசி கிடையாது. தலையில கொம்பு இருக்கும் ஆனா பூதமும் கிடையாது. வலிஞ்சு நெளிஞ்சு போகும் ஆனா பாம்பும் கிடையாது. அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ட்ரெயின். எப்படி கரெக்டா சொன்னீங்க? மூளை இருந்தா என்ன வேணாலும் சொல்லலாம். ஸ்பீடா தள்ளு. உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது, உங்களுக்கு வேற ஐடியா தான் பண்ணணும். நீங்க ஊஞ்சல்ல இருந்து இறங்கவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் எவ்வளவு நேரம்? தள்ளுடி, பேசிட்டே இருக்காத, தள்ளு. ஐயோ, நல்லா தள்ளு, இன்னும் ஸ்பீடா தள்ளுடி. பத்தல பத்தல, ஸ்பீடா தள்ளு. ஐயோ, அண்ணா வந்துட்டாரு. ஏய், என்னடி டெய்லி இந்த நேரத்துல வந்துடுறாரு? நீ தான் வர சொல்றியா? நான் இங்க வர போற விஷயமே எனக்கு தெரியாது. நான் உங்க வீட்டுக்கு போனா நீங்க எங்க கூட்டு வரீங்க? அதை எப்படி அண்ணன் கிட்ட சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி தெரியும்? ஆஹா, எனக்கு ஒன்னும் தெரியல. நான் கூப்பிடவா? ஏய், நீ வந்து தள்ளு, விடு, தள்ளு. தள்ளி விடுறேன். ஐயோ, அண்ணா இந்த பக்கம் வந்தா நல்லா இருக்கும். எதுக்குடிங்க அவரு? உங்களை ஆட்டி விட்டு நான் டயர்டா ஆயிட்டேன். அண்ணா வந்தா நல்லா இருக்கும். பேசாத, தள்ளு. இங்க பாத்து தள்ளு, அங்க பாத்துட்டு இருக்காத. ஸ்பீடா தள்ளுடி. எப்ப பார்த்தாலும் வயலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இவ ஒழுங்கா படிக்கிறானா இல்லையா? அத கூப்பிட்டு கேட்டா தெரிய போகுது. அண்ணா, அண்ணா இங்க வாங்கல. அமைதியா இருடி, எதுக்குடி கூப்பிடுற? பரவாயில்ல விடுங்க அண்ணி. அண்ணா இங்க வாங்கல. சத்யா, வாங்கண்ணா. ஏய், அண்ணா சீக்கிரமா வாங்க. ஏய், எதுக்குடி கூப்பிடுற? ஐயோ, படிக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க தானே கேட்க சொன்னீங்க. அவர் வரட்டும், நம்ம கேட்கலாம். அந்த கஞ்சனோட நமக்கு என்ன பேச்சு? அவ்வளோ கஞ்சத்தனம்லாம் இல்ல அண்ணி. டெஸ்ட் பண்ணலாமா? சரி, வீட்ல 100 ரூபாய் கொடுத்தல, அது கொடு. நீ அதை பார்க்காம வந்துரு. எதுக்கு கூப்பிட்ட? அது ஒண்ணும் இல்லங்க, ஊஞ்சல் அறந்து போற மாதிரி இருக்கு, அதுக்காக தான். நாங்க வீட்டுக்கு போறோம், வாடி போலாம். நீலாம்பரி, சத்யா திரும்பி பார்க்காம வா. நீலாம்பரி, உங்க காசு கீழே விழுந்துருச்சு. சத்யா, ஏய் சத்யா. நல்லா இருக்கீங்களா ஜெயா? நல்லா இருக்கேங்க. ஸ்ரீலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க, உட்காருங்க, நான் கூட்டு வரேன். என்னப்பா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வணக்கம்மா. வணக்கம். நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். உட்காருப்பா. தினமும் சென்னைக்கு போயிட்டு வருது கஷ்டமா இருக்கா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருக்கு, பெரிய கஷ்டம்னு ஒண்ணுமே இல்ல. கமலேஷ் வீடு உனக்கு வசதியா இருக்காப்பா? எனக்கு சத்யாவை நினைச்சாதான் பயம். உன்னை படிக்க விடுறாளா? குறும்பு ஜாஸ்தி. குறும்பு பொண்ணா? சத்யா என்கிட்ட எப்பவுமே குறும்பு பண்ணதே இல்லையே. குறும்பு பண்ணலையா? நீ தான் முதல் தடவை இந்த வார்த்தையை சொல்ற. சுமதி அண்ணி சொல்லுவாங்க, சத்யா இது வரைக்கும் வீட்டுல ஒரு நாள் கூட புக்கு திறந்து படிச்சதே இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு. பரவாயில்லப்பா,
உன் புண்ணியத்தினால அவளும் திறமைசாலியா மாறிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், ஒன்ன மாதிரி அவளையும் ஒரு டாக்டர் ஆக்கி விடுப்பா. எனக்கு வரதட்சணை மிச்சமாயிடும். அப்புறம் என்னப்பா விசேஷம்? ஒண்ணு இல்லைங்க, எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பிடுற விஷயத்துலதான் நீ இன்னும் தயங்கிக்கிட்டு இருக்கேன்னு கமலேஷ் என்கிட்ட சொன்னான். அப்படி எல்லாம் இருக்க கூடாது தம்பி. சுமதி ஃபீல் பண்ணுவா. ஆஹா, இப்ப அப்படி எல்லாம் இல்லைங்க, எல்லாம் நல்லாதான் இருக்கு. முதல்ல 2-3 நாள் அப்படிதான் எனக்கு தோணுச்சு. புதுசு இல்ல. சுமதி நல்லா சமைக்கிறாள்ல? நல்லா சமைக்கிறாங்க. அடிக்கடி வயலு பக்கம் போறியாமே? ரொம்ப சந்தோஷம் தம்பி. கமலேஷ் சொன்னப்ப ஆரம்பத்துல நான் திட்டினேன், ஏண்டா இப்படி பையனை படிக்க விடுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் ஒன்று தோணுச்சு. அப்படி பண்றதுனால இவங்க உன்னை படிக்க வைக்கிறாங்கன்ற ஃபீலிங் உனக்கு போய் மெதுவா நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தனா சேர்ந்துருவேன்னு தான். தம்பி, உனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் நீ வயலுக்கு போப்பா. கமலேஷ் எல்லாரையும் கொஞ்சம் வேலை வாங்குற டைப்பா. உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினா என்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட சொல்லி நான் புரிய வைக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. கமலேஷ் அன்னைக்கு என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு. அது சரி, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்காம நானே ஏதோ பேசிட்டு இருக்கேன். என்னப்பா விஷயம்? பணம் ஏதாவது தேவையா? ஆஹா இல்லங்க, இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். என்னது இது? இந்த 100 ரூபாவை நீலாம்பரி வயல்ல தவறி விட்டுட்டாங்க, அதை கொடுக்க தான் வந்தேன். இது நிலாவோட பணம்னு உனக்கு எப்படி தெரியும்? ஊஞ்சல் கிட்ட விழுந்து இருந்தது, சத்யா கிட்ட இருக்காதுல்ல. அப்படின்னா அங்கேயே கொடுத்துருக்க வேண்டியதுதானே? நான் கூப்பிட அவங்க போயிட்டாங்க. ஏன் நீ கூப்பிட்டும் திரும்பி பார்க்கலையா? சத்யா கொஞ்சம் குறும்பு பொண்ணா இருக்கால, அந்த குறும்புல நான் கூப்பிட்டது கேட்காம போயிருக்கலாம். நான் போயிட்டு வரேங்க. என்னப்பா இது, கொஞ்சம் மோர் சாப்பிட்டு போ. பரவாயில்லைங்க, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, வரேன். போயிட்டு வரேன் ஜெயா. சரிங்க. ஜெயா, கொஞ்சம் பகவத்கீதையை கொண்டு வந்து கொடுமா. சரிங்க சித்தி. இந்தாங்க சித்தி. நிலா இன்னும் வரலையா? இன்னும் வரல சித்தி. பயமே இல்லையா? பகவத்கீதையை படிக்கிறவங்களுக்கு 4 பக்கமும் கண்ணு இருக்கும். How is it possible? அப்படின்னா பின்னாடி 2 கண்ணு இருக்கா என்ன பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு? உன்னை நல்லா ஐயோன்னு சொல்லு, ஐயோன்னு சொல்லு. நீ எத்தனை தடவை அடிச்சாலும் நான் அம்மானு தான் சொல்லுவேன். காலேஜை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏமா இவ்வளவு லேட் ஆச்சு? நானும் சத்யாவும் இவ்வளவு நேரம் தோட்டத்துல ஊஞ்சல் ஆடிட்டு. இவ்வளவு நேரமாவா? வர வழியில ரோஜா தோட்டத்தை பார்த்தோம். சத்யா அதை பார்த்ததுக்கு அப்புறம் விடுவாளா என்ன? அப்படியே வரும்போது பூ பறிச்சுட்டு வந்தோம். இந்தா உன் 100 ரூபாய். என்ன 100 ரூபாய்? தோட்டத்துல ஊஞ்சல் விளையாடும் போது தொலைச்சியே அந்த 100 ரூபாய். இது இங்க எப்படி வந்தது? சாய்நாத் பாக்கெட்குள்ள போயிருக்கு, ஆனா எப்படி போச்சுன்னு தெரியல. வயலை பத்தி பேசுறதுக்காக என்கிட்ட வந்தப்ப இத பார்த்து பிடுங்கிக்கிட்டேன். இது நம்ம 100 ரூபாய் தானே? உன்கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் நேர்மையானவங்களை சோதிக்கிறது ரொம்ப தப்பு. பேக்ல இருந்து விழுந்துச்சுமா, நான் கவனிக்கவே இல்ல. பேச்ச மாத்தாத. அந்த பையனை டெஸ்ட் பண்றதுக்காக தானே இப்படி செஞ்ச. ஐயோ, நீ என்னமா பேசிட்டு இருக்க? நான் யாரையாவது இப்படி பண்ணிருக்கேனாமா? அன்னைக்கு அவனுக்கு பணம் தேவைங்கிறதுனால அந்த பணத்தை வாங்கினான். நான் உன்னை பெத்தவ, யார் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. பெருசா டெஸ்ட் பண்றதுக்கு கிளம்பிட்ட, தப்பு தானே? ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் கட்டு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்ன முணுமுணுக்குற?
ஒன்னும் இல்லம்மா, ரொம்ப ஜாக்கிரதையா இந்த 100 ரூபாய் நோட்டை கசங்காம கூட எடுத்துட்டு வந்திருக்காருன்னு பார்த்தேன். என்னை இப்படி மாட்டி விட்டுட்டானே. அம்மா, யார் இந்த சாய்நாத்? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? மாமா எப்படி திடீர்னு பெரிய மகான் மாதிரி மாறிட்டதா பிஹேவ் பண்றாரு? என்னமோமா, எனக்கு எப்படி தெரியும்? வீட்ல சாப்பாடு போட்டு தங்க வச்சு படிக்க வைக்கிறாரு. நமக்கு என்ன நெருங்கின உறவா? அம்மா, சாய்நாத் நமக்கு என்ன நெருங்கின உறவான்னு கேட்டேன். எனக்கும் சரியா தெரியல. சுமதிக்கு தூரத்து சொந்தம்னு சொன்னான். எனக்கு என்ன முறை வேணும்? மாமாவா? உனக்கே அப்படி தோணுச்சு? அது சத்யா அண்ணனை கூப்பிடுறால. அப்படின்னா மாமா உறவுதான். அம்மா, மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவனை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். சத்யாவை விட அவனுக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி. எதுக்கு? நான் நிறைய சொத்து இருக்கிற அக்கா பொண்ணுங்கிறதுனாலயா? நிலா, தப்பு. உன் மாமனை இன்னைக்குதான் உனக்கு தெரியும். ஆனா சின்ன வயசுல இருந்து அவனை எனக்கு தெரியும். அவன் செய்யற சின்ன சின்ன திருட்டு, ஏமாத்துத்தனம் இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவனோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்கனால தான் அப்படி ஆயிட்டான். ஒரே வயித்துல பிறந்தவங்க. அவன் கெட்டவனா? நானும் கெட்டவ தானே. அவன் சாதாரணமா நேர்மையா வளர்ந்திருந்தா அவன் என்கிட்ட சுருட்டின பணத்தை விட 4 மடங்கு அதிகமா நான் அவனுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே ஓகே, உன் தம்பி உன் இஷ்டம். நீ எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கோ. ஆனா நான் உனக்கு சொல்றேன் கேளு. கெட்டவனா மாறினவனுக்கு சின்ன தப்பு பெரிய தப்புன்னு தெரியாது. ரங்கம்மா சொல்லி அனுப்புனதும் மாமா அவ வீட்டுக்கு போயிட்டு வந்ததை பாத்தியா? எப்பவும் அவ இவனு நம்மள மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இப்போ அவங்க இவங்கன்னு மரியாதை கொடுத்து பேசுறாரு. அத நீ கவனிச்சியா? ஆமா, நானும் கவனிச்சேன். அம்மா, மாமாவை குறைச்சல எடை போடாத. அந்த சாய்நாத்தை நீலாம்பரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்கான்னு சொல்லி எப்பவாவது ஒரு நாள் உன்கிட்ட வந்து சொல்ல போறான். பாத்துக்கிட்டே இரு. அம்மா, அந்த சாய்நாத்தை வீட்டுக்குள்ள அலோ பண்ணாத. இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா மறுபடியும் நம்ம 2 பேருக்கும் நரகம் தான். புரிஞ்சுதா? நான் சும்மா ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். நீ படி. சித்தி, என்னது இது? நீ குடி. அம்மா, அந்த சாய்நாத் உண்மையிலேயே படிக்கதான் வந்திருக்கானா இல்ல கெட்ட எண்ணத்தோட வந்திருக்கானான்னு நானே மெதுவா அவன் கிட்ட பேசி கண்டுபிடிக்கிறேன். பூம்பு மாடு மாதிரி குனிஞ்சுக்கிட்டு அப்பாவி மாதிரி கண்ணாடி போட்டுட்டு பாத்துட்டு இருந்தா நீ ரொம்ப இறக்கப்பட்டு செல்லம் கொடுக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஜெயக்கா, நீயும் தான். அக்கா, ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் உப்புமா செஞ்சு கொடு. சரிம்மா. நீ ரொம்ப டேஸ்டா பண்ணுவ. அது எப்படி பண்றேன்னு நானும் பாக்குறேன். வா, உன்கிட்ட இருந்து நானும் கத்துக்கிறேன். நீ உப்புமால என்னென்ன போடுவ? முந்திரி போடுவியா? அதை தாளிச்சு போடுவே இல்ல அப்படியே போடுவியா? சீக்கிரம் சொல்லுக்கா.
இது என்ன இங்க யாரு குச்செல்லாம் வச்சது? சாய், அங்க குச்சியெல்லாம் யார் வச்சா? யாரோ கௌரி அண்ணா, அவங்க இங்க விட்டுட்டு உள்ள போயிருக்காங்க. கௌரி வந்திருக்கா? ஆனா எப்பவும் வெளியில திண்ணையில தானே வைப்பா, உள்ள எதுக்கு வச்சிருக்கா? நேத்து வெளியில வச்சிருந்தப்போ யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களாம். வர்ற ஏமா கௌரி, உன் குச்சிக்கும் செருப்புக்கும் எங்க டாக்டரை காவலுக்கு வச்சிருக்கியா? ஐயா அது இல்லங்க, நேத்து வெளில வச்சப்ப யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க. அதான் டாக்டர் கிட்ட கேட்டு இங்க வச்சேன்னு தவிர அவரை காவல் இருக்க சொல்லல. எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போட்டோம், இதெல்லாம் என்ன காசு கொடுத்து வாங்கதா? நம்ம வயல் தானே, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ. நான் வேணான்னா வருவாங்க வயலுக்கு, அது என்ன பக்கத்துலயா இருக்கு? நீங்க என்னடா புருன்னு பைக்ல போவீங்க, நான் இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள சாப்பிட்டது ஜீர்ணிச்சிடும். ஓஹோ, நீ சாப்பிட்டது ஜீரணம் ஆக கூடாதுன்னு உன் குச்சிக்கு என் டாக்டரை காவலுக்கு வச்சிருக்கியா? இங்க பாரு, ஏதோ பசிக்காம இருக்க, இன்ஜெக்ஷன் இருக்கான், என் டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு போட வச்சிருவேன், ஜாக்கிரதையா இரு. ஐயா மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன தம்பி, உங்களை நான் இங்க காவலுக்கா இருக்க சொன்னேன்? இல்லங்க, வர வர உனக்கு சீனு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. சுமதி உனக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறா. இங்க பாரு டாக்டர், நான் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. இங்க பாரு, யாருன்னு நினைச்ச? வருங்கால டாக்டர், MBBS, ஜாக்கிரதையா இரு. ஏன் தம்பி, நீ உண்மையிலேயே டாக்டருக்கு தான் படிக்கிறியா? ஆமா. டாக்டர் ஆயிட்டா ஆபரேஷன் கூட பண்ணுவீங்களா? பண்ணுவேன். ஓஹோ, அவ்வளோ பெரிய படிப்பா அது? சரிங்க தம்பி, நான் அப்ப போயிட்டு வரேன். நல்லது. சேரட்டும்.